தேவனோடு என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். நீதிமொழியின் புஸ்தகம் நாம் படிக்கிற வேளையில் நீதிமான்கள் துன்மார்க்கர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் துன்மார்க்கர்கள், இது மாறி மாறி சொல்லப்படும். நீதிமான்களுக்கு சம்பவிப்பதும் துன்மார்களுக்கு சம்பவிப்பதும் இப்படியாக அநேக காரியங்கள் நீதிமொழியின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே 27வது வசனத்திலே நீண்ட ஆயுசுக்கு காரணமாக இருப்பது என்ன என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அன்றாட வாழ்வில் நாம் தேவன் மேல் உள்ள அன்பினாலே தீமையான காரியங்களை விட்டு விலகுதல் உண்மையாகவே நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த வாழ்க்கையானது நம்முடைய ஆயுசு நாட்களை நீள செய்கிறது. அதே வேளையில கர்த்தருக்கு பயப்படாமல் ஒருவன் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பானால் அவனே தன்னுடைய வாழ்க்கைக்கு மரணத்தை வருவித்துக் கொள்கிறவனாக இருக்கிறான். இதை நாம் கண்கூடாக பார்க்க முடியாகவே கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு நாம் பயப்படுகிற வேளையிலே தீமையான காரியங்கள், தேவனுடைய பார்வையிலே பொல்லாப்பாத்தி ஒன்றக்கூடிய காரியங்கள், மனிதனுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாத காரியங்களை நாம் விட்டு விலகி செம்மையான வழியிலே நாம் நடப்போம். உதாரணத்திற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் தன்னுடைய சரீரத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடிய எந்த விதமான பாவத்திலும் அவன் ஈடுபடுவதில்லை. அதனால அவனுடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயப்பட்டு நாம் தீமையை விட்டு விலகிற வேளையில தீமையான காரியங்களுக்கு நாம் செய்யக்கூடிய செலவுகள் நம்முடைய வாழ்வில் இல்லாமல் போய்விடும். நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனாக இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். நான் இன்றைக்கு மனிதன் தீமையான காரியங்களுக்கு அநேக தன்னுடைய வருமானத்தில் பெரும்பகுதியை செலவு பண்ணுகிறான். மதுபானத்திற்காக, புகைப்பிடிப்பதற்காக மற்றும் தவறான வழிக்காக. இதெல்லாம் மிச்சமாகிறது. அதை நாம் எதற்காக பயன்படுத்த முடியும்? ஆரோக்கியமாக வாழ்வதற்காக நல்ல ஆகாரத்தை நாம் சாப்பிடலாம். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிறதில் தீமையை விட்டு விலகாது ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆரோக்கியமாக நாம் வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதே வேளையில துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். துன்மார்க்கத்திலே வாழக்கூடிய மனிதன், துன்மார்க்கம் செய்து கொண்டிருக்கிற மனிதன், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிற மனிதன், தேவனுடைய பார்வையிலே பொல்லாப்பை செய்து கொண்டிருக்கிற மனிதனுடைய வருஷங்கள் குறுகி போகும். நம்முடைய கண்கள் முன்பாக நாம் காண முடியும். தவறான வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒருவித பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவருடைய பாதுகாப்பற்ற தன்மையை நாம் அவர்களை பார்க்கிற வேளையிலே உணர்ந்து கொள்ள முடியும். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்கிற பயம், திகில், இவைகளெல்லாம் சரீரத்திலே பெரிய பாதிப்புகளை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு காலத்திலே மற்றவர்களை துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்தி தங்களை பெரிய வீரர்களாக காண்பித்தவர்கள் எல்லாம் திடீரென்று இல்லாமல் போய்விட்டார்கள். திடீரென்று அவர்கள் ஏதாவது ஒரு விதத்திலே இந்த பூமிக்குரிய வாழ்விலே அவர்கள் இல்லாமல் போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவருடைய மரணத்திற்கோ அவருடைய அழிவுக்கோ காரணம் அவர்களாகவே இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். ஆகவே நம்மை பொறுத்த மட்டும் நாம் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகிறதுனாலே ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே நமக்கு உண்டு என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உதாரணமாக கர்த்தருக்கு பயப்படாமல் தீமையான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு சரீரத்திலே பலவீனம் உண்டு. இன்றைக்கு அநேக நோய்கள் வருவதற்கு காரணம் தீமையான பழக்க வழக்கங்கள். அதான் காரணம். கர்த்தருக்கு பயப்படுகிறோம், அதிலிருந்தெல்லாம் விடுதலை பெற்று வாழ்கிறதுனாலே பூமியிலே ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அவனுடைய ஆயுசு நாள்கள் பெருகும். அதேவேளை துன்மார்க்கத்தில் வாழ்ந்து துன்மார்க்கத்தை செய்து கொண்டிருக்கிற மனிதனுடைய முடிவு சடிதியிலே இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்படி சடிதியிலே இல்லாமல் போனவர்களை நாம் அதிகமாக இந்த பூமியிலே அறிய முடியும். ஆகவே கர்த்தருக்கு பயந்து நடப்பது உத்தமம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. 28வது வசனம் சொல்கிறது, நீதிமானின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும், துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும். இங்கு 2 நபர்களுடைய நம்பிக்கை குறித்து சொல்லப்படும். நீதிமானுக்குரிய நம்பிக்கை மகிழ்ச்சி, துன்மார்க்கருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் அது இடையிலேயே அழிந்துவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே 28வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த நீதிமான்கள் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறப்ப நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் ஆகிறோம். இந்த நீதிமானுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? பரிசுத்த வேதாகமத்திலே நாம் படிக்கிற வேளையில இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நீதிமான்களுடைய ஒரே நம்பிக்கை கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவர்களை தம்மிடத்திலே சேர்த்துக் கொள்ளப் போகிறார் என்பதுதான் நீதிமான்களுடைய நம்பிக்கை. ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த நீதிமான்களுக்கு இயேசு கிறிஸ்து வருவார் என்கிற நம்பிக்கை ஒரு ஆனந்த பாக்கியமாக இருக்கிறது. அது மகிழ்ச்சிக்குரிய காரியமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியத்தை குறித்து தொடர்ந்து நாம் சிந்திப்போம். இப்பொழுது நாம் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி நம்முடைய ஆயுசு நாட்களை ஆரோக்கியத்தோடு கழிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.